சிவமங்கலம். இந்த மனமும் மனிதனும் சஞ்சலத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது பாருங்கள். இந்த மனமும் மனிதனும் சஞ்சலம் தன் இயலுடைமையாய் இருப்பதன் நோக்கம் என்ன கேட்கப்படுகிறது கேள்வி. சஞ்சலம், ஏன் சஞ்சலம்? தீர்க்கம் தப்பினால் அதீர்க்கம் புலப்படுகிறது. அப்படின்னா நம்ம ஒரு தீர்க்கமான மனநிலையில இருந்து தீர்க்கமானதை கண்டா நம்ம தீர்க்கமா இருப்போம். நம்ம முன்னமே அதீர்க்கமா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வையிலும் அதீர்க்கம் தான் புலப்படும். அப்ப தீர்க்கமே இருந்தாலும் நான் அதீர்க்கத்தில் இருந்தால், தீர்க்கம் இல்லாதிருந்தால் காட்சியும் தீர்க்கம் இல்லாததாக அதீர்க்கமாய் ஆகிவிடுகிறது. இப்ப நிஜம் என்ன அப்படின்னா இங்க எல்லாமே தீர்க்கமா தான் இருக்கு. எல்லாம் ஒரு பெரும் திட்டத்தினுடைய அந்த பேராற்றலினுடைய பெரும் திட்டத்திற்கு இணங்கி அணுதுடங்கி அண்ட பேரண்டம் தாண்டி சகல ஜீவன்களும் இது தோன்றின நாளில் இருந்து இந்த நாள் வரை அந்த கட்டுக்குலையாமல் பயணித்துக் கொண்டிருப்பது உண்மை. அது ஒரு தீர்க்கத்தின் செயல்பாடு. அப்ப அது தீர்க்கமா எனக்கு புலப்படலைன்னா நான் தீர்க்கமா இல்லை, அதீர்க்கமாக இருக்கிறேன். அப்ப காட்சியில் சஞ்சலம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணம் தீர்க்கமா பார்க்க தவறினதால் வந்தது. நம்ம பாட்டுக்கு அழுத்தமா இருக்கிறது இல்ல, அப்படியே மேம்பொருள் மேய்ஞ்சிட்டு அப்படியே நம்ம இருக்கும் பொழுது ஏன்னா இந்த மனம் அப்படி ஒரு மேய்ச்சல்ல தான் இருக்கும், புலப்படாது. அதுக்கு தன்னுடைய சுபாவமே சஞ்சலம் ஆயிரும். இவனோட நிலைப்பாடு இவனுக்கு தெரியாது. இவன் ஒன்றை வேண்டி நின்று இருப்பான், போராடி இருப்பான், தந்துட்டா அடங்கிடுவானான்னு அங்க வந்தான வேறு ஒன்று நோக்குவான். இவனுக்குள் அடுத்தது நோக்கும் சுபாவம் இயல்பாகவே வந்து விடுகிறது, இயல்பாகவே வந்து விடுகிறது. இது நிலைப்பாடு. இப்ப ஆரம்ப காலத்துல அந்த கட்டமைப்புகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல சாப்பிட்டா அவங்க வீட்டுலதான் சாப்பிடுவாங்க, அடுத்தது சாப்பிட மாட்டாங்க. காரணம் நிறைய இருக்கு. இப்ப இதனுடைய கட்டமைப்புக்கு என்னது தயாராகிரும். அதனாலதான் அவரவர் தாய் தந்தை அவரவர் வழிவந்த உணவுகள் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சுவையை யாரும் தரவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நிலையில அவங்க ஏழ்மையா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த சுவையில் என் மனம் அடிப்படையில் பொருந்துதல். அப்ப அதனால ஏதோ விழாக்களுக்கு போனா சாப்பிடுவாங்க, இந்த திருமணம் வைபவம் அப்படின்னா அது வேற, அதை மட்டும் கட்டமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுலதான் சாப்பிடுவாங்க. என்ன காரணம்னா இது 4 வீட்டு சோறு தின்றுச்சு அப்படின்னா இது சுபாவத்தை மாத்திக்கும், சுபாவத்தை மாத்திக்கும். நம்ம மனசுக்குள்ளார ஒரு இந்த இல்லற நோக்கம் அப்படின்னு ஒரு அது நம்மளுடைய நாயகத்திலிருந்து விலகிடும். ஏன்னா நம்ம இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 4 வித்தியாசமா சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும்ல. ஏன்னா அது சுவைக்கு அடிமைப்பட்ட நாக்கு தானே. இது ருசி மொட்டுக்கள் தனித்தனியா கேட்டுக்கிட்டு இருக்கோம், புதுசு புதுசா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படியே இருக்கும்போது இது நோக்கமா போயிடும், வாழ்வியல் பொருந்துதல்ங்கிறது இருக்காது. இதற்குண்டான அந்த அடிப்படை கௌரவத்தையும் மரியாதையும் நம்ம தரமாட்டோம். அப்படி அந்த பெசகுது பாருங்க, அதுதான் சஞ்சலம். அது அடுத்தது நாடுது பாருங்க, அதுதான் சஞ்சலம். அடுத்தது சிறப்பா பார்த்துட்டு தன்னை சிறுமையா பார்க்குது பாருங்க, அதுதான் சஞ்சலம். ஏதோ இந்த உலகத்திற்கு எல்லாத்திற்கும் நிறைவா தந்தது எல்லாம், அவங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க, சிறப்பா போய்கிட்டு இருக்காங்க, யாரும் எந்த துன்பத்துல இல்லை, நான் மட்டும்தான் இந்த துன்பத்துல இருக்கேன் அப்படின்றது நமக்குள்ள இருக்க அதீர்க்கம் உணர்த்தும். கேட்டீங்கன்னா அவரவர் சோகம் அவரவருக்கு பெருசுதான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே கடுமையான சோகத்திற்கு நான் மட்டும்தான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், இறைவன் என்னை துன்பப்படுத்தின மாதிரி யாரையுமே துன்பப்படுத்தல. இப்படி இந்த பாவத்தை பெரும்பகுதியினருக்கு அங்க உள்ளத்துக்குள்ளார ஊட்டி இருப்பார். அவன் வழி அவனுக்கு பெருசு, அவ்வளவுதான். அவன் துன்பம் அவனுக்கு பெருசு, அவ்வளவுதான். அப்ப இந்த நிலைப்பாட்டுல நம்ம சில கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்.
சஞ்சலம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த சுபாவத்தை, பிறல்ற சுபாவத்தை, கனவு காண்ற சுபாவத்தை, கற்பனை சுபாவத்தை, புறத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ரசிக்கிற சுபாவத்தை நமக்குள்ள உள் வாங்கிக்கிறாங்கல்ல. ஒண்ணு கிடையாது, மரக்கட்டை இருக்கு. அதெல்லாம் எல்லாம் மரத்து போனது இருக்கு. உணர்வு மயமா எனக்குள்ளதான் இருக்கு. இந்த உண்மைக்குள்ள முதல்ல வரணும். சஞ்சலங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சஞ்சு, சலம். சஞ்சுனாவே சஞ்சரிக்கிறது, சஞ்சீவி, சிரஞ்சீவி அப்படின்னு சொல்ற மாதிரி. சஞ்சு அப்படின்னா சஞ்சாரத்துல இருக்கிறவர், அதான் சஞ்சாரம், சஞ்சலம். சஞ்சரிக்கிற ஸ்தலத்தை என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு ஜலம் இருக்கு அப்படியே சஞ்சலிச்சுட்டு இருக்கு, அப்படியே சஞ்சலமா அப்படின்னா இயக்கத்துல இருக்கு. நீராவியே சொல்லலாம். ஆமா, அதான் சஞ்சரிக்கின்ற ஸ்தலம். ஸ்தலங்கிறது அப்படியே இருக்கும், கிடைமட்டமா பாத்திரத்துல குளத்துல இருக்கும். இந்த நீராவி இருக்கும் பாருங்க, அது மாதிரி இது போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய சஞ்சலம். அது என்ன காரணம்னா, அது சூடு அடைஞ்சிருச்சு. பாத்திரத்திலேயே இருந்திருக்கணும், உனக்கு எல்லாம் வழங்கினதெல்லாம் சிறப்பானதுன்னு உணர்ந்திருக்கணும். இந்த நாள் எனக்கு அது வழங்கின அடிப்படை வளங்கல்கள், அதை நான் போட்டு இருக்கணும். இந்த நாள் என்னுடைய அகம் புறம் அங்க உடல் இயக்கங்கள் இத்தியாதிகள்ங்கிற ஒரு வளங்கள் இருந்துச்சு. அந்த மேடையின் லட்சணம், இருப்பின் வளங்கள், அதை நான் போட்டு இருக்கணும். இந்த நாள் பொழுது புலர்ந்ததுல இருந்து புதைகின்ற வரைக்கும் இந்த நாளை மெய்ப்படுத்தி என்னை படுக்கையில எழுந்தது போலவே இங்கு உறங்க வைத்திருக்கான்ல, அதற்கு ஒரு போற்றுதல் இருந்திருக்கணும். ஏன்னா நமக்கு சுபாவம் தெரியாது, எது சுவைன்னு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த மன்னர் வர்க்கம் மனிதர்கள்ங்கிறதுனால, அது அவர்களுக்கு திணிக்கப்பட்டதுங்கிறதுனால அவங்க சுபாவத்துக்குள்ளாரையே எல்லாம் பொருந்திருக்கு. நம்ம இந்த சூழ்நிலையில் விலங்குதான், பச்சை தாவரத்தை நம்பி வாழும், நம்ம இடம்பெயரும் செந்தாவரம் தான் அப்படின்றத நம்ம உணராம இருக்கோம். அந்த எண்ணத்தை எடுத்து ஒரு ஓரமா வச்சிடணும். இங்கு இயற்கையின் பெயரால் இயங்க வேண்டியது அனைத்தும் இயங்கி இருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு வளங்களை உனக்கு கொடுத்துருக்கான். இந்த நாளை கச்சிதமா ஓட்டிட்டு வந்திருக்கான். இது உண்மை. 97% இப்படிதான் நடக்குது, நடந்துருது. இதை போட்டி இருக்கியா? இது எவ்வளவு மகத்தானதுன்னா, அந்த உடல் கிடக்கும் பாரு, அவனிடத்துல போய் கேளுங்க. உடல் செயலற்று இயங்க முடியாம வேற ஏதாவது கோளாறுகளால ஏதோ ஒரு சர்ச்சையில போய் கிடக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த நாகம் கவ்வினம் மண்டுகமா இருப்பவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு எதிரில் ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்கு. கனவின் பெயரால கடந்த கால காயம், எதிர்கால கனவு அப்படிங்கிற பெயரால இந்த இருக்கும் கணத்தை தொலைச்சிட்டு ஏதோ ஒரு சுகத்தை தேடி, ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடி, ஏதோ ஒரு மகிழ்ச்சியை தேடி போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒன்றுமே இல்லை. ஆனா இங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறது இது புரியல. கிடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது புரியல. இவ்வளவுதான் விஷயம். அங்க போய் என்ன புரியுது அப்படின்னா, என்னை இறைவன் பேணி பழைய நிலைக்கு என்னை உடையில அழைத்துட்டு வந்துட்டானா போதும். நான் அன்றாடம் இயங்கி நான் ஒரு முன்னாடி ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருந்தேனே, இதுதான் வாழ்வுன்னு தெரியாம சின்ன சின்ன சந்தோஷங்களையும், சின்ன சின்ன உறவுகளையும், சின்ன சின்ன சங்கமங்களையும், இந்த நிலைப்பாடுகளையும் கண்ணார, மனதார, செவியார, அங்கு இப்படி நாவார, இது இப்படிலாம் ஒரு ஒரு நாவார உணவு உண்டு, செவியார சில நல்லவர்களோட சொல் கேட்டு, அல்லது நம்மளுடைய உறவுகள் இப்படிலாம் இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இயக்கத்துல இருந்துட்டு இதுதான் இன்பம்னே புரியாம கடைசியில கிடத்தும் பொழுது புரிந்தும் உதவாதுன்னு சொல்றேன். வாழும் பொழுதே உணர்ந்து கொள்ளுங்கள். சஞ்சலம் தவிர்க்க ஒரே ஒரு நிலைப்பாடு அதுதான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுலயும் நோய் தவிர்க்க முடியாத அளவு இன்னைக்கு இந்த விஞ்ஞானம் ஆக்கிருச்சு. இருந்தாலும் அன்றாட இயல் இயக்கம்னு ஒண்ணு வந்து முடியுதுல, அதற்கு 1000 கோடி நன்றிகளை சொல்லுங்க. அங்கிருந்து இழுத்துட்டு வாங்க, வெளியே போக விடாதீங்க. இந்த மனம் என்ன சூடேற சூடேற இந்த நமக்குன்னு அளிக்கப்பட்டு இருக்கின்ற அடிப்படை நீர், கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரை, கோயிலும் உம்முளே குளங்களும் உம்முளே, அந்த குளத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சூடடைய சூடடைய நீராவியின் பெயரால் அது வெளியேறிக்கொண்டே இருக்கிறது.
ஒரு நாள் பாத்திரத்தை என்ன கடல் வற்றின மாதிரி நம்மளுடைய இன்ப கடலை வற்ற வைத்திருது. சூடடையும் பொழுது அந்த விரயமாக தொடங்கி விடுகிறது. சூடடைகிறதுக்கு என்ன இருக்கு? உணராததுனால வந்த சூடு, கனவுகளினால வந்த சூடு, குறிக்கோள் நிறைவேறாததுனால வந்த சூடு, தான் எண்ணினதுபடி நடவாததுனால இந்த சூடு. இது மாதிரி இது சூடடைய கோடி காரணங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு நான் எனக்குள் இருந்து அடைகின்ற பெருஞ்சுகம் தாண்டா பெருசுன்றது. இந்த நாள் நான் வாழ்ந்து அப்படியே எழுந்து அப்படியே உறங்க வைத்துட்டேன் பாரு, இது சிறப்புடா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரும் தன்னிறைவு கொள்ளுங்கள் என் செல்வங்கள். சஞ்சலம் தவிர்க்கணுமா இல்லையா? சஞ்சலப்படுறதுக்கு என்ன இருக்கு? சபலப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்குறேன். அப்படியே பார்த்துட்டு பொழுதுதான் கண்டு செல்லும் பாத்தியத்தார்கள் நீங்கள், கடந்து செல்லும் பாத்தியத்தார் நீங்கள். இந்த உலகத்தை நீ உன் பக்கத்து கூட்டிட்டு வரவே முடியாது. அது பெரிய இயக்கத்துல போய்கிட்டு இருக்கு. அங்க நம்ம சில இடங்கள்ல சில நபர்கள் நம்மள சங்கமிக்கிறாங்க, சந்திக்கிறாங்க, சொல்லால செயலால. இன்னும் அதுல நம்ம மையப்படுத்தப்பட்டிருக்கோம். அவன் வாழ்வு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமா, அவங்களுக்குள்ளார அதெல்லாம் பெரிய நிலைப்பாடுகள் இருக்கு. அவங்களாம் அந்த மனிதர்கள்லாம் 100% தன்னுடைய அந்த பற்று இச்சை ஆனந்த ஆசைங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போய் அவங்க அதற்கு தன்னை அதற்கு அடிமைப்படுத்தி அந்த வாழ்வு வாழ தொடங்கிட்டாங்க. அவர்களெல்லாம் மீட்டெடுக்க முடியாது. ஓம் பயணத்தை வெற்றியாக்கி நீ முன்மாதிரியா அவர்களுக்கு வாழ்ந்து காட்டலாம். அதன் பெயரால ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமா விழித்தெழலாம், விழித்தெழாமலும் போகலாம். ஆனா நீ சஞ்சலம் தவிர்க்கணும் அப்படின்னா புறத்தை எதையும் காணாத. இந்த வாழ்வை போற்று, இந்த நாளை போற்று, இன்று வழங்கின வளங்கள் இயக்கத்தை போற்று. இது சத்தியம். நீ கனவு கண்டு உன்னுடைய கனவுகளை கொண்டு போய் உன் கருத்தை அங்க தொலைச்சு அது வாழ்வுன்னு நினைச்சு இந்த கணத்தை இன்பத்தை தொலைச்சிடாது. அக்கறைக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. அது பச்சையே கிடையாது. இங்க நீ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதையாவது நீ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க. அது பச்சை பாறைங்கிற உண்மை நீ அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அங்க நிற்கவே முடியாது. அது ஒரு வழுக்கல் பாறை. அது முழுசா அந்த கடல் அடித்த அந்த அலையடிப்புகளினால அது அப்படியே ஒரு பச்சை போர்வை போர்த்தப்பட்டதா உனக்கு தெரியுது. அங்கு நீங்கள் நிற்கவும் முடியாது, உண்ணவும் முடியாது. உனக்கு இது வழங்கின உச்சபட்ச வளங்கள் இன்னைக்கு உனக்கு இறைவன் வழங்கி இருக்கிறது தான். உன் தேவை என்னன்னு உனக்கு தெரியாது. உன்னை வேண்டி அவனே எடுத்து வந்தான், வேண்டி அவனே வளர்த்தான், வேண்டி அவனே எடுத்துக்கொள்வான். இதுல நீ வேண்டதுங்கிறது ஒன்று கிடையாது. யார் வேண்டி அவர் செய்ய மாட்டார். ஏன்னா இதெல்லாம் முன்னாடி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. எந்திரங்கள் அதெல்லாம் எல்லா எந்திரத்தையும் ஒரு சேர இயக்கிக்கிட்டு அந்த இயக்கத்தோட இயக்கமா இவரும் இடையே விளையாடி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த இயக்கத்தை இவரும் தொட முடியாது. அப்படி இந்த தீர்மானத்தை தவிர இந்த அண்டத்துல ஒரு அணுவு கூட அசைச்சிட முடியாதுன்னு ஒரு பெருநியது இருக்கு. சஞ்சலம் தவிர்த்திருங்கள், குழப்பம் தவிர்த்திருங்கள், ஐயம் தவிர்த்திருங்கள். ஒன்றுமே இல்லை. தீர்க்கமாக நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் தர்மம்னு ஒண்ணு இருக்கு, சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு அப்படியே நிலைச்சு நின்றுகிட்டு இருக்கும் பாருங்க. நம்மளோட இந்து தர்ம தேசத்தில் நின்றுகிட்டு இருக்கா இல்லையா? இந்த உலகத்திற்கே முன் மாதிரியா வேற்றுமையில் ஒற்றுமை எங்கள் தாரக மந்திரம். இதுதான் நிஜம், இதுதான் மேலான ஞானம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாது முறை யாவரும் கேள்வி. முடிஞ்சிருச்சு. இறைங்கிறது என்னுடைய கருத்து பொருள், என் அகத்திருப்பு பொருள். ஆமா, அதோட முடிஞ்சிருச்சு. ஆமா, அவ்விதம்தான் அதை செலுத்தணும். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, சஞ்சரிக்கின்ற எண்ண கீற்றுகளை தவிர்த்து வையுங்கள். ஒன்றில் நிலை பெற பாருங்கள், பழகுங்கள். சத்தியம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு எந்திரத்துல வைத்திருக்கோம். அதுக்குள்ள அந்த சஞ்சலன்றது விதைக்கப்பட்டிருக்கு. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருச்சு, நிறைஞ்சிருச்சு, ரொம்பிருச்சு. வயிறும் நிரம்பியது, மனமும் நிரம்பியது, ஒரு திருப்தியும் அடைந்தார். ஆனா அடுத்த 3 மணி நேரத்துல பசிக்குமே. இப்படி ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த உடல் ஞானத்துக்கு தெரியுமே. அது சம்பந்தப்பட்ட பொறி புலனாதிகளுக்குள்ள ஊடுருவி இருக்கிற அந்த மனசு அதை கருதி இருக்கு. ஏன்னா அது இந்த உடலை தானே பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு.
அதுக்கு தேவையான மூலப்பொருள்கள் தான் தான் வாழ்வினுடைய எல்லை இல்லாத ஆதாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இறை தேடுவதோடு இறையையும் தேடான். எப்பொழுதும் தேடும் பொருள் இறைவனா இருக்கிறார். அந்த இயந்திரத்திற்கு தேவையான இறையை மட்டும் நம்ம இப்ப தேடுறோம். அப்பக்கப்ப தேடுறோம். பறவை போல அந்த மாதிரி நிலைப்பாடு இல்லை. இவ்விதத்தில் தான் கட்டமைக்கப்பட்டது என் செல்வங்களே. இவ்விதத்தில் தான் கட்டமைக்கப்பட்டது. இதெல்லாம் காலம், நாகரிகம், விஞ்ஞானம் இதெல்லாம் ஆயிரமா பேதப்படுத்தி ஒரு எல்லை இல்லாத லாபம், கொள்ளை லாபம், அங்கே ஒரு பெரிய நிலைப்பாடுகள். இதுக்குள்ளார இது 1000 ராஜ ரீகத்தையும் கோமாளிகள் ரீகத்தையும் ஏற்படுத்தி இதன் பெயரால ஏதோ மிக சொற்பமானவர்கள் ஒரு நிலையில் வாழ்வதற்கு இந்த பெரும் பகுதியினரை துன்பத்தில், ஏழ்மையில், பசியில், பட்டினியில், நோயோடு நிராதரவான நிலையில் தனக்குள் அகதியாய் அவனை உணர வைக்கிறது இந்த பால்பட்ட மனம்தான். எல்லோரும் நாம் சகோதரர்கள் என் செல்வங்களே. எல்லோருடைய விடுதலையும், எல்லோருடைய நிம்மதியிலையும், எல்லோருடைய சந்தோஷத்திலையும் உங்களுக்கு பங்கு உண்டு. இந்த உலகம் என் குருநாதன் தான் கேட்டான், சொன்னான். குருநாதன், எல்லா மனிதர்களுமே பெரும்பகுதியினர் இந்த குழப்பம், சந்தேகம், இந்த துன்பம் ஏதோ ஒரு எல்லாருக்கு அது ஒன்னு அடையிற வரைக்கும் அது இருந்தா போதும்னு நினைக்கிறான். இப்படி ஒரு 4-5 நிலைகள் செல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் அடைய வேண்டியதெல்லாம் கழுத்து ரொம்ப இல்லை, தலைக்கு மேல போயிருது. எல்லாம் பெற்றுட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே வேற மாதிரியே இருக்காங்களே காரணம் குருநாதா. அவர் சொன்னார் என்னன்னா, குமரா நம்ம நிலைப்பாடு தெரிஞ்சுக்க. அதாவது உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி கொடுத்து ஒண்ணுன்னு மூலன்னு சொன்னான். பசித்தோர் முகம் பாருன்னு சொல்றான். ஓடிட்ட பிச்சை அப்படின்னு சொல்றான். நம்ம பசி இதெல்லாம் நம்மளுடைய அடிப்படை உடைமையாய் கடமையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சம்பாதியத்துல தோஷம் இருக்கு. இது நிஜம். இது இந்த சகத்துல ஏதோ ஒரு காரணம் காட்டி மேல கீழே படிப்பு அது இதுன்னெல்லாம் சொல்லி நீங்க இருந்தாலும் அந்த உடல் உழைப்புன்னு ஒண்ணு இருக்குங்கிறா. அதன் பெயராலும் இருக்கு. அப்படிதான் வடிக்கப்படணும். முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். அப்ப மெய் வருந்தி உடல் மெய்ன்னு சொல்லப்படுது. அதை வருந்தி உழைக்கிறவனுக்கு குறைவா இழந்துட்டு நம்ம பாட்டுக்கு குளிர்வான நிலையத்துல உட்காந்துட்டு பெரும்பகுதி இருக்கு, இது இங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக இது தர்மம் ஆகுமாக்குமா? நீ சொல்லு, மனதார சொல்லு. நெஞ்சுக்கு நீதி வேணுமா? வேணும். நம்ம சகோதரன் தானே. அப்ப இதெல்லாம் இருக்கு. அப்ப நம்மளுடைய இறைவன் நமக்கு வழங்கினதுல நம்ம சில பகுதி இந்த உலகத்துக்கு நேரடியா பசித்தோர் முகம் பார்த்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சில தேவை உடையவர்களுக்கு தெரிந்து நம்ம தர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நம்மளால இயன்ற உதவிகளை செய்தா அது ஒரு வாழ்வாதாரமா, உயிர் ஆதாரமா அவங்களுக்கு பயன்படும்னு தெரிஞ்ச நம்ம தரணும். இதெல்லாம் நம்ம கடமை. நமக்குள்ள இருக்க சஞ்சலத்தை வீழ்த்துறதுங்கிறது பலர் சந்தோஷத்துலதான் நம்ம சஞ்சலத்தை வீழ்த்த முடியும். சக ஜீவன்களோட திருப்தியில தான் நம்ம ஒரு நிலைப்பாட்டை அடைய முடியும். சஞ்சலங்கிறது அவனுக்குள்ள ஏற்பட்ட பசி வலிடா. அப்படி அவனுக்குள்ள இருக்க நோய் வலிடா. அவனுக்குள்ள ஒரு கேட்பாரற்ற அது எப்படி குமரான்? நீங்க எல்லாம் ஒரே காற்று மண்டலத்துல ஒரு சுவாசம், ஒரு காற்று, ஒரு கருவறை ஓர்த்தாய் வயிற்று பிள்ளைகள் உணர்ந்து வச்சிருப்பீங்க. அந்த காற்று இங்க வருது, இந்த காற்று அங்க போகுது, இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பந்தம் இல்லையா? இங்க கடத்தப்படலையா? கடத்தப்படுகிறது. கடத்தப்படுகிறது. நம்ம சார்ந்து இருக்கிற ஒரு பெருங்கூட்டம் துன்பத்திலையும் பசியிலையும் தொடி தொடித்து ஒண்ணு இறக்குது அப்படின்னா அதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. அது என் நிம்மதியை கெடுக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும், கச்சிதமா கெடுக்கும். அப்படி 100% கெடுக்கும். அழகா சிலை செஞ்சு வச்சுட்டு மூக்கை மட்டும் உடைச்சு வச்சிடும். அழகா சிலை செஞ்சு வச்சுட்டு கன்னத்துல மட்டும் ஒரு பின்னத்தை வச்சுட்டு போயிடும். சத்தியம். நம்ம அந்த செய்தியை கூட படிக்க விரும்புறதில்ல. சங்கத்துல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? ஒட்டுமொத்த உலகமே ஒரு சகோதரர்கள் உலகம். அவர்கள் அடைகின்ற எல்லா துன்பத்திலையும் நமக்கு பங்கு உண்டு. எல்லாம் எல்லாத்துக்கும் தான். ஒரு நோய் வந்தது உலகத்திற்கே தானே சென்றது. ஏதாவது யாரையாவது விட்டுச்சா? அப்ப எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்க. ஒரு மனிதனுக்கு உண்டானது ஒவ்வொரு மனிதனுக்குங்கிறத உணரணும். அதுல இருந்து வந்தது சஞ்சலம், சபலம், குழப்பம், தோல்வி, மன இறுக்கம். அவ்வளவுதான். இப்ப உன் சகோதரன் இருக்கான், நீ ஒரு நல்ல நிலைப்பாட்டுல இருக்க,
ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு வழங்க முடியல, அவன் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான், அதை நீ நேரடியா உணர்ற, களத்துல கொண்டு போய் செய்ய முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்கும்பொழுது உன் மனசு ஒரு வலி வலிக்குமா இல்லையா? ஏன்னா அவன் சகோதரன். அப்படிதானே? இப்ப சக ஜீவனுக்கு எங்கேயோ நடந்தா, ஏதோ நடந்தா வலிக்காதா உங்களுக்கு? அங்க உங்க சகோதரன் இருந்து அவன் பாதிக்கப்பட்டிருந்தான், அப்ப நீங்க வருந்தீங்களா, வருந்த மாட்டீங்களா? இப்படி மொத்த களமும் ஒரு தட்டில் ஒரு குடும்பம் என நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை வழங்கி இருக்க வேண்டிய அடிப்படை வளங்கல்கள் வழங்காததினால் அது எந்த விதத்தில் மரணம் அடைந்தாலும் அந்த ஆன்மாவினுடைய தோஷம் சாபம் உங்களை பீடிக்கிறது. மறந்து விடாதே குமரா. இது இன்னும் இந்த உலகம் அந்தரத்தில் தான் நிலை நின்று இருக்கிறது. கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் தான் நிலை நின்று இருக்கிறது. நீங்கள் உங்கள் தேகத்தோடே தான் விட்டிருக்கின்றீர்கள். ஆசை எனும் பெயரால் அணு அணுவாக நீங்கள் ஊடுருவி இருக்கின்றீர்கள். நம்மளுடைய தீர்ப்பு நாள் முடிவு செய்யப்பட்டது, நாள் அறிவிக்கப்படவில்லை. மறுகணம் மர்மமாகவும் மரண கணமாகவும் எதிர்காலம் புதிர்காலமாகவும் புதைக்கும் காலமாகவும் இருக்கலாம். இப்படி இந்த ஒரு வாழ்வில் நான் என் ஜீவனுக்கு நான் என்ன செய்ய போறேன்? முதல்ல அந்த நபர்கள் படுகின்ற துன்பத்திற்காக வருந்துங்கள். பெருசா அப்படின்றதெல்லாம் இல்லாம உங்களுக்குள்ளார உணவு உடை இத்தியாதிகள்ல ஒரு எளிமையை கடைபிடிங்கள். நீங்க பார்த்தா மனதார எல்லாம் காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது ஏழ்மை ஏழைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் பார்வையாளர்கள் கூடுதுன்னு தெரியுமா யாருக்கு? அதெல்லாம் உண்டு காண முடியாது, வாய்ப்புகள் இல்லாம போகும். இருந்தாலும் எனக்குள்ளார ஒரு மழலை இருக்கு, அது ஆசைப்படும். அது கண்ட திருப்தி அடையும் என் செல்வங்களே. அந்த தமிழ் மரபு என்ன சொன்னது தெரியுங்களா? காடி தண்ணியா இருந்தாலும் மூடி குடிடா அப்படின்பா. காடி தண்ணிய மூடி குடிடா அப்படின்பா. நம்மளுடைய வாழ்வும் நம்மளுடைய நிலைப்பாடுகளும் நம்மளுடைய செயல்களும் என்னை சுற்றி இருக்கின்ற எந்த சகோதரத்தினுடைய மனநிலையும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய நிலைப்பாட்டுல வந்துட்டு கண்திஷ்டிப்படுது, அவங்களுடைய மனவேதனையை ஒரு உக்ரம் அடைகிறாங்கிறதுலாம் இல்லை. பாவம் நம் சகோதரன். அப்ப அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியவர்கள். நம்ம பாட்டுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு நம்ம பாட்டுக்கு இந்த இதை ஒரு நம்ம நாகரிக உலகத்திற்கு தகுந்த மாதிரி அலங்காரம் ஆடம்பரம் படாட்ட புத்ததா 100 கோணங்கள்ல காட்டிக்கிட்டு இந்த நான் அந்த என்னை காட்டுறேங்கிற பேரால இந்த ஆயிரம் 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 உள்ளங்களை ஏக்கத்தில் ஆழ்த்துகின்றீர்கள். நீங்கள் கச்சிதமாக துன்பப்படுத்தப்படுவீர்கள். நீ விரும்பின அனைத்தையும் அடைந்திருப்பாய், அதை விட 1000 மடங்கு அடைந்திருப்பாய். உன் மனப்பள்ளத்தின் ஆழமும் கூடிக்கிட்டே தான் போகும், கூடிக்கிட்டே தான் போகும். தப்பவே முடியாது. பிடரியை பிடித்த அந்தரத்தில் நிறுத்தி கேள்வி கேட்பான். அந்த கேள்வி உன் காதுக்கும் உன் நடுநெஞ்சுக்கு மட்டும்தான் புரியும். அப்படிலாம் பெருசா நம்ம சகம் சார்புடையவர்களுக்கு முன்னாடி அதை ஏத்துக்கிற மனநிலை உடையவனா என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவன் ஒரு மனப்பக்குவம் இல்லாதவனா, இயல்பா பொறாமப்படுற அங்கலாய்க்கிற கதாபாத்திரமா இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிறது வேற. அங்க ஒரு உயிர் பந்தப்பட்டிருக்கு. சீவனே சிவனாய் அமர்ந்துரு, அவனுக்குள்ளாரே அதே ஜீவன்ல இருக்கு. இப்ப அவன் அறியாமையின் பேரால் அந்த மனம் அந்த இந்திரியாதிகளோட சேர்ந்து அது ஒரு துன்பத்தை தான் இருக்கு. இது உண்மைதானே? அந்த துன்பத்திற்கு நான் மறைமுகமான ஒரு காரணம் ஆயிட்டேனே. இது கூட சஞ்சலம் தரும். குருநாதன் சொல்றான், யார் கண்ணையும் கருத்தையும் பறிக்காதே, சகஜமா 100% உனக்குள்ள உள் வாங்கி அடக்கத்துடன் 100% தன் அடக்கத்துடன் பணியாற்ற வேண்டியது. பீத்திக் கொள்வதற்கு கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த நாளை இந்த வாழ்வை உன்னை இதுவரைக்கும் இயங்கின அந்த இறைவனை தவிர இங்கு கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லை என் செல்வம். சஞ்சலம் தவிர்க்கணும். சகல சந்தோஷத்தையும் ஊட்டி விட்டுரும். சஞ்சலம் வந்துட்டா முடிஞ்சது. குழப்பம் வந்துட்டா சந்தேகம் வந்துட்டா தோல்வி. களமுனை அகற்றி குப்பையில போட்டு போய்கிட்டே இருக்கும். சஞ்சரிக்க விடாதீர்கள். அதுதான் என் குருநாதன் சொல்லும். குமரன், மனக்குள்ள நீர் நம்ம கண்ட எண்ணங்களுடைய உராய்வின் பெயரால அங்கு ஒரு வெப்பம் ஏற்படுகிறது. ஏன்னா 6 கோடி எண்ண கீற்றுகளோட பந்தப்பட்டது. நீங்கள் மண்ணில் கண்ட புயல் எல்லாம் புயலே இல்லை.
பேரிடர்லாம் பேரிடரே கிடையாது, இதெல்லாம் தூசுன்னு சொல்றாங்க. அதை விட பெருசு உன்னுடைய மன இடறல், அதை விட பெருசு உன்னுடைய மன இடறல். அப்ப இத்தனை கீற்றுகளால் அங்க நின்றுகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த மனக்குள்ள நீர்ல இருந்து விடுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம குருநாதன் தான் செய்வோம். அதாவது குமரா, இது எல்லாத்தையும் பிற புற எண்ணங்களை உன்முகமாக நீ விழிமூடி விழித்திருந்து முனைசொலி மார்க்கமாய் முனைப்புடன் நீ சிவத்தியானத்தில் லயித்த வண்ணம் உனக்குள் ஆழ்ந்து மனம் தாழ்ந்து வாழ்ந்திருக்கையில் உன்னுடைய அந்த அடி சேர்ந்ததனுடைய நிலை உனக்குள் ஒரு குளிர்வினை ஊட்டுகிறது. அது ஒரு குளிர்வினை ஊட்டுகிறது. பின்பு அந்த நிலை தொடரும் பொழுது ஒரு இறை உரை சித்தத்தில் நீ நீடித்து நிலைக்க கூடுமாய் இருக்கும் மனநீர் மண்டலம் அனைத்தும் உறைந்து உறைபனியாய் போம். அதுக்கு முன்னாடி அது குளத்து நீரா இருந்தப்ப ஒரு சிறு கல்லு போதும், ஒரு கடுகு அதனால உண்டான அதிர்வலைகளை தந்துட்டு போயிடும், ஒரு காற்று ஒரு அதிர்வலைகளை கொடுத்துட்டு போயிடும். இப்படியே சலசலத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்திருக்கும் மனசு. நீ உரைய வச்சுட்டேன்னா உரை பணியாய் போகும். நடந்துல நீ ஓடி சென்று குறி எய்தலாம். இந்த பிறவியை தான் பெருங்கடலை தான் அவர் சொன்னார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இந்த வாழ்வு நீ வாழணும். சஞ்சலத்தோடையும் சபலத்தோடையும் சந்தேகத்தோடையும் குழப்பத்தோடையும் வாழ்ந்து நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு துன்பம் தர்றதுக்கு இல்லை. இங்க நடக்கிறது நடந்துதான் தீரும். இது ஏத்துக்கிற எனக்கு சுபாவம் வேணும். இங்க இதெல்லாம் என் உடலே எனக்கு 2ஆம் பட்சங்கும் போது இதெல்லாம் 3ஆம் பட்சம்னு சொல்றேன். இந்த நிலைப்பாட்டுக்குள்ள நான் வந்து இந்த கணத்தில் நான் அடைகின்ற இன்பமும் இந்த கணத்தில் அடைகின்ற ஆனந்தத்தையும் என்னுடைய இயல் அன்பு உணர்வுல இருந்து நான் விடுபடாம அதை காக்குறதே என்னுடைய பணி. இந்த எந்த செயல் செய்தாலும் இது என்னுடைய மூலப்பணியா இருக்கிறது. அது செய்யாம செய்யறது எப்படின்னா, இப்ப நீங்க கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தையுடைய தாய் அவங்களே வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மழலை இடுப்புல வச்சிருப்பாங்க. முடிஞ்சிருச்சு. ஒரு இடதுகரம் அனைத்து இருக்கும். இங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கேட்கறத எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க, அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இயங்காத இயக்கம் வெறும் இழுத்த அணைப்பு அப்படின்னு ஒரே ஒரு உணர்வின் பேரால ஒரு குழந்தை நின்றுகிட்டே இருக்கும். அங்கேயே இருக்கும். அது அங்க நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி நம்மளுடைய அன்பு இன்ப ஆனந்த உணர்வுங்கிறது அது வேற. அதுக்கு முழுசா ஒரு கரத்தை ஒதுக்கிடணும். ஆமா, இதே முதல்ல இடத்துப்புறம் போய்த்தான் அப்படியே இறுக்கி வச்சிடணும். இதுக்கு பங்கம் வராம விளையாடணும். இதுக்கு பங்கம் குலையாம இந்த களத்தோட தொடர்பு கொள்ளணும். இதுக்கு நம்ம அன்பு இன்ப ஆனந்தத்தை அது தொடுதுன்னா அந்த கழுதையை தூக்கி எரிஞ்சிடணும். களம் மாற்று, காரியம் மாற்று, கருத்தை மாற்று. நீ பயணித்து கொண்டே இருக்கணும், மாட்டிக்க கூடாது. சில களங்கள் உன்னை திட்டமிட்டே வீழ்த்தும். சில சுழியன்கள் இருக்கிறது, நீர்ச்சுழி இருக்கிறது, காற்று சுழி இருக்கிறது, மண் சுழி இருக்கிறது, மனச்சுழி இருக்கிறது, அங்கு துர்சுழி இருக்கிறது. இத்தனை சுள்ளிகள் இங்க இருக்கு. இந்த களத்தை நீ காணும் பொழுது எந்த இடத்துல நீ திடப்படவில்லையோ, எங்கு நீ வீழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த களத்திலிருந்து உன்னை வீழ்த்தணும். குழந்தை மட்டும் கச்சிதமா அது பஞ்சு மிட்டாய் கடை பார்த்தா அதை கேட்கும், அதுல வேதியியல் பொருள்கள் இருக்கிறது அப்படின்னு மறைச்சு கூட்டிட்டு போக தெரியுது இல்ல. அது மாதிரி ஒண்ணு நீ கூட்டிட்டு போறது. சில களங்கள்ல இது பலகீனமா இருக்குன்னா அங்க போய் கூட்டிட்டு நிறுத்தக்கூடாது. பலம் பொருந்திய களத்துலதான் உன்னால கையாளக்கூடிய களத்துலதான் உன்னை நீ கடத்தணும். ஏன்னா நான் உனக்குள்ள ஒரு சபலமும் வேற இருக்கு. பலம் கெட்டு போனது சபலத்தினால். அதை நீ விரும்பாத மாதிரியே நீ காமிச்சுக்கிட்டு இருப்ப. பெரிய ஆள் நீ பாட்டுக்கு அந்த போட்டு நிப்பா, கடைக்கார உன்னை கூப்பிட்டுருவா, நீ பாட்டுக்கு அவன் சொன்னானேங்கிறதுக்காக நான் சாப்பிட வந்தேன்னு சாப்பிட்டுட்டு போவது. ஆனா அவர் முடிவு எடுத்திருப்பாரு, நான் வந்து போகக்கூடாது பார்க்க கூடாது. அவரு கூப்பிட்டுருவாரு. சச்சா அவரு கூப்பிட்டாரு, இந்த சபலங்கிறது அவர் அழைப்பாருன்னு இது அது முடிவு எடுத்துருச்சு. அவர் அழைத்ததுக்காக போய் சாப்பிடும். ஆனா இது முன்ன விரும்பி இருந்தது. அதை புறந்தள்ளி இருந்தா, இல்லைங்க நான் இன்னைக்கு விரதத்துல இருக்கேன், உங்களுடைய அன்புக்கு நன்றி கூறி விடுபெற்று சென்று இருக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு மழலை சுபாவத்தின் பேரால நம்ம கட்டுண்டு கிடக்கிறோம். எங்க முடங்கி கிடக்குதுன்னே தெரியாது. அதை கட்டி வச்சிருக்கோம்.
பந்தப்பட்டிருக்கும். இங்க யாருக்கோ திருமணம், இங்க ஒருத்தன் 7 நாள் உண்ணவில்லை. இது மாதிரி ஒரு 700 பேர் இருக்கான். அப்படி இதுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இவன் கண் இருப்பான், அது எத்தனையோ ஸ்தானங்களுக்கு மேல இருக்கும். அது அவனுக்கு கிடைக்காதுங்கிறதும் தெரியும். ஆனாலும் இது தெரிந்துகிட்டே இவனையும் அறியாம ஒண்ணு இவனுக்குள்ளார ஆழ்ந்து கிடக்கும். பாவப்பட்ட உலகம். ஒரு பார்வையில பந்தப்பட்டு அடிமைப்பட்டு விடு உலகம். இல்ல, நீர்த்த நிலையில் இருங்கள், சும்மா ரசமற்று காணுங்கள், நீர் ரசத்தோடு நெல்லுங்கள். சும்மா ஜாலம் எல்லாம் ஜாலம் இல்லை. இந்த சங்கத்தில் நடந்தது அனைத்தும் உன் உடல் வரைக்கும் எல்லாம் மாயை ஏற்படுத்தின மாயை. அதுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தா போதும், ஆழ்ந்து போக வேண்டியதில்லை. கிரீடத்தை தான் தலையில வைக்க முடியும், செருப்பை காலுக்கும் கீழே தான் வைக்க முடியும். முடிஞ்சிருச்சு. உன்னை தாங்கிறதுக்கு தான், அதை நீ தலையில தாங்கிறதுக்கு இல்லை. அப்ப நம்ம இந்த சஞ்சலத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம உள்முகமா செய்ய வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எங்கெங்கெல்லாம் ஆட்பட்டு எங்கெங்கெல்லாம் அடிமைப்பட்டு எதெல்லாம் கருதி வைத்திருக்கோம், அந்த களம் போனாதான் அவருக்கு தெரியும். இவர் இப்படியே இருப்பாரு. அந்த சூழல் மாறும் பொழுது அப்புறம் அங்க போய் அவர் தயாரா இருப்பார். ஏன்னா இதெல்லாம் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நினைச்சு அடிமைப்பட்டு வைத்திருப்பார். இது மாதிரி நமக்குள்ள எவ்வளவோ குளறுபடிகள் இருக்கு, எவ்வளவோ குப்பை பிரதேசங்கள் இருக்கு. இந்த மண், இந்த அண்டம் பெரிதில்லை, உன் மனம் அதை விட பெரிது. இந்த அண்டம் எவ்வளவு விரிந்து நிறைந்திருக்கிறதோ அத்தனை பெரிய மனத்தை உடையவன் நீ, மாற்றில்லை. அதனால சஞ்சலத்தை தவிர்த்திருக்க உங்களுக்குள்ளே இருங்கள். ஆமா, என்னிலே இருந்த ஒன்றை நான் என்னிலே இருந்தது நான் யார்கிட்ட போய் காட்ட முடியும்? என் இருப்பு நிலையை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? என்னால என்னிலே இருந்திருந்து யானும் வந்து கொண்டேன். அவ்வளவுதான். அதை இந்த உலகத்துக்கும் உணர்த்த முடியாது. அது நம்ம பணியும் இல்லை. செய்ய தெரிந்தவன் செய்கிறான், செய்ய தெரியாதவன் போதிக்கிறான். இப்ப நிறைய பேர் எல்லாம் மேடையில பார்த்திருப்பீங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு சொல் வீச்சுல பேசுறதை யாராவது ஞாபகம் வச்சுக்குவாங்களா? எவ்வளவு பேசுவீங்க, எவ்வளவு பேசுவீங்க. இதெல்லாம் அந்த காத்துல அடிச்சுட்டு போயிடும். இது நான் கூத்து பார்த்த அந்த திருப்தியில இது வீட்டுக்கு போய் அங்க போய் மறுநாள் சோத்துக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சிறப்பா போய்கிட்டு இருக்கோம். இங்க பாவம் இது அப்படி தாலாட்டு பாடியே இந்த மாயிலேயே ஆழ்த்தி வைத்திருக்கிறது இங்க ஒரு கூட்டத்தை. ஏன்னா இயல்புல அடிமை சுகம் கண்டவன் இல்லையா, கனப்பொழுதுல அடிமைப்பட்டுருவான். ஒரு சொல்லு சிலிர்த்துட்டா போதும், ஆகா ஆகா ஆகா. சொன்னவன் என்ன செய்ததே கிடையாதுங்கிற உண்மை தெரியாது. இங்க 2 பாட்டு தான் இருக்கு. நான் சொல்ல வந்துட்டேன்னா செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். செய்ய வந்துட்டேன்னா சொல்ல மாட்டேன், இல்ல அதுக்கு ஒரு குறுகிய நேரத்தை ஒதுக்குவேன், அவ்வளவுதான். இவ்வளவுதானே. இவர்கள் வாக்கு வேதமா நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அடிமைப்படுகின்றவர்கள்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க எல்லாம் சஞ்சலத்தோட தான் இருப்பாங்க. பெரும்பகுதியினர் அப்படிதான் இருக்கிறாங்க. இருந்தாலும் உள்வாங்கி கொள்ளுங்கள். உங்க தலையை பாருங்க, உனக்குள்ள ஒரு நாயகன் இருக்கிறான், அவன் உயிர் மயமா இருக்கிறான். இந்த பொறுமானத்தை தொலைச்சிட்ட, உன் தலை உனக்கு மறந்துச்சு, அந்த தலை தான் உனக்கு தலை. நீ முண்டமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. வாழும் காலம் வரைக்கும் சஞ்சலம் தான். அவங்களுக்கு தேவை உங்களை போல கோடி பேர்கள். ஆனா யாருக்குமே உதவ முடியாதவங்க. எவ்வளவு பேர்த்திட்ட போயிட்டு காட்டிக்கிட்டு இருக்க முடியும் தன்னுடைய நட்பையும் நிலைப்பாட்டையும்? நீ ஒரு கூட்டத்துல ஒருத்தன், அவ்வளவுதான். கணக்கு காட்டுறதுக்கு தான் அந்த சகத்துக்கு. நீ என்ன அருகாமல் உட்காந்து நீ என் கூட உட்காந்து காலம்புற உண்ணுகிட்டு இருக்க போறியா? உண்டு கொண்டு கொண்டு இருக்க போகிறாயா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கோயிலுக்கு போறோம், சாமியை கும்பிட்டுட்டு வந்துடணும், முடிஞ்சிருச்சு. இங்க போய் உறவாடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இப்படிதான் நீங்கள் கண்டுகிட்டு இருக்க எல்லா உலகமுமே. இந்த பேத புத்தியில இருந்து விலகுங்க. பிரித்தாலும் சூழ்ச்சியில் வல்லவர்கள் அவர்கள், பிரிந்தாலும் அழிந்து போகும் பொல்லாதவர்கள் இந்த மனிதர்கள். என்ன பண்றது? மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். சஞ்சலம் தவிர்க்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே இருங்கள். இந்த நாளை போற்றுங்கள். இந்த நாள் உடல் இயக்கத்தை போற்றுங்கள். இந்த நாள் இந்தபடியே முடிந்ததை போற்றுங்கள். இதற்கு 1000 கோடி நன்றிகளை கூறுங்கள். விடிந்தால் பார்த்து கொள்ளலாம். நாளை என்பது நம் வாழ்விலே இல்லை, இந்த கணம்தான்.
இன்னைக்கு நான் அந்த அன்பு இன்ப ஆனந்தத்தை உறுதி செய்யல அப்படின்னா, நான் உறுதி செய்ய மறந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். அது என்னுடைய சஞ்சலமும் சபலமும். அந்த உள் வாங்கிக்கங்க. நமக்கே தெரியாம எங்கெங்கோ கிடக்கும். உள் வாங்கிக்கங்க. நிராசையில நிலை நின்றிருங்க. நிர்லயத்தில் நிலை நின்றிருங்கள். நிர்மோகத்தில் நின்றிருங்கள். நிர்நிலையில் இருங்கள். நீர்தான் நீர். அதனாலதான் உன் தேகம் பெரும்பகுதி நீரினால் செய்யப்பட்டது. உன்னுடைய ஆதார உணவு நீராகாரம். நீராகாரம் தான் உன்னுடைய முதல் உணவு. நீர் தான் உன் தேகம். உன் மனதினுடைய சுபாவமும் நீர்த்த நிலையில் இருக்க வேண்டும். அதனாலதான் நீர் என சொல்லப்படுகிறது மனதை. அதை அசைவில் வைத்திருக்காதீர்கள். அசையாமல் நிலை நிறுத்தி வைத்திருங்கள். சஞ்சலம் இல்லை, சந்தோஷம் நிச்சயம். சிவமங்கலம்.